ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 2 Chronicles chapter 14 verse 11. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆசா என்ற ராஜாவுடைய இக்கட்டான சூழ்நிலையில் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். When there was a war against Asa, he prayed and cried out to the Lord, saying, Lord, it is easy for you to help, even we are strengthless. ஆண்டவரே, எங்களுக்கு பலன் இல்லாவிட்டாலும் எங்களுக்கு உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். நாங்கள் உம்மை சார்ந்திருக்கிறோம். மனுஷன் எங்களை மேற்கொள்ள விடாதேயும். நாங்கள் உம்முடைய நாமத்திலே இந்த பலத்த கூட்டத்திற்கு எதிராக வந்திருக்கிறோம் என்று சொல்கிறான். It was the king of Ethiopia who came against Asa in a war. Asa did not go for war. Even today, children of God will not go against anybody in a war. But the devil bring different kinds of people with great multitudes against the people of God in a war. So we need to call upon the name of the Lord. Here Asa is calling the name of the Lord, saying, Lord, we have come believing on you, relying on you in your name. We are going on your name against this great multitude. Help us. Do not men prevail against you. This is what the prayer of Asa. மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும். நாங்கள் உம்முடைய நாமத்திலே இந்த ஏராளமான கூட்டத்திற்கு எதிராக போகிறோம் என்று சொல்கிறான். எவ்வளவு பெரிய நம்பிக்கை. When you see the number of warriors in the army of Sarah the Ethiopian, they had 1 million. And they had 300 chariots. But at the same time, in the army of Asa, they had only 580,000 people. That's all. If you go according to the worldly calculation, the 10 million and 300 chariots warriors will win against these 580,000 people. But it was God who was fighting for Asa, and God gave them the victory. You need to understand, when God is with you, no one can stand against you. When God is with you, you will be the victor. You will not be the victim, because God will do the fight for you and God will give you the victory for you. That is what happened in the life of Asa. Because he called the name of the Lord, God fought for Asa and defeated all the people of Sarah, the Ethiopian king. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தம்முடைய மக்களுக்காக யுத்தம் பண்ணி ஜெயத்தை பெற்று தருகிறவர். நீங்கள் அவரை சார்ந்திருங்கள். அவருடைய நாமத்தில யுத்தத்திற்கு செல்லுங்க. அவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அருமையின் பரலோக பிதாவே, இந்த நாட்களிலும் பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். உடைய பிள்ளைகளுக்கு துணை நின்று உடைய பிள்ளைகளை சத்துரு மேற்கொள்ளாதபடிக்கு காத்துக்கொள்ளும், ஆசீர்வதியும், வெற்றியை கொடுத்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.